எக்ஸாம்பிள் சொல்றேன். உடன் பிறந்த சகோதரனை பெத்த தகப்பனை விட எந்த ஆணையும், அது சித்தி பிள்ளை பெரியப்பா பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இது அட்வைஸா சொல்றேன், பிரசங்கம் இல்ல. ஒரு அண்ணனா அதான் சொல்றேன், நான் தாய் மாமனா சொல்றேன். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. எப்ப சறுக்கும்னே நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஆண்களுக்கும் அதே தான். தாயை தவிர, தன் தங்கையை தவிர மற்றவங்களிடத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப கொஞ்சம் குலாவாதீங்க. சொந்த கூட பிறந்த தங்கச்சியோட பேச மாட்டான், இதை சொந்தக்கார தங்கச்சியா, தங்கச்சியை போட்டுட்டு வரேன், தங்கச்சியை பைக்ல கூட்டு போறேன், தங்கச்சியை கார்ல கூட்டிட்டு போறேன், தங்கச்சியை ஷாப்பிங் போறதுக்கு ஆள் இல்லைனா நான் துணைக்கு போறேன். உன் துணை தேவையில்லடா. உன்னை அறியாம உன் சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒன்று உனக்கு இன்பத்தை கொடுக்கிறது. பெத்த தாய்க்கு உப்பு வாங்கி கொடுக்க மாட்டேன், ஒரு மாத்திரை வாங்கி சுகருக்கு கொடுக்க மாட்டேன், கண்டவளுக்கும் கூட வாங்கி கொடுப்பான். பாத்துக்கங்க. அப்பமே சிந்திக்க, நிதானிக்கணும். இந்த போற ரூட்டு சரியில்லை, உலக்கையில் அடிச்சு விடணும். பாத்துக்கங்க. ஏன்னா ஒரே பையன், 5 பெண்கள். இந்த உலகத்திலே அதிகமாய் அடிவாங்கன்னு நான் தாங்க. என் அம்மாவை போல அன்பான தாயை பார்க்க முடியாது. அதே மாதிரி என்னை அடிச்ச தாயும் உலகத்துல பார்க்கவே முடியாது. நான் நினைப்பேன், தாயா பேயா அப்படி செய்வம் பாருங்க. குறும்பு, உங்க வீட்டு குறும்பு. நீ எல்லாம் என்னடா பாசில அப்பா, அப்படி ஒரு குறும்பு. எங்க அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, என்னம்மா ஒத்த பிள்ளைய போட்டு இந்த அடிக்கிறேன். ஒத்த பிள்ளையா இருந்தா உலக்கைய வச்சு அடிச்சு தாங்க வளர்க்கணும். இன்றைக்கு தான் நினைக்கிறேன், எனக்கு ஆண்டு கொடுத்த நல்ல தாய்க்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி, என் தாயுடைய வளர்ப்பு இருக்கிறதே சால சிறந்தது. சின்ன வயதிலே எங்க அம்மா சின்ன வயதா இருக்கும் பொழுது தப்பு பண்ணிட்டா உப்புக்கல் எடுத்து போடுவாங்க, முழங்கால் போடுவாங்க, பெரம்பு ஒண்ணு வச்சிருப்பாங்க, வெள்ளாசி தள்ளிடுவாங்க. பாத்துக்க, பிரிச்சு எடுத்துருங்க பிள்ளைகளை. 3 வயது வரை குழந்தைகளை கொஞ்சி முத்தமிட்டு மார்பிலை அணைத்து வைத்து வளர்க்க வேண்டும். 3 வயதிலிருந்து 12 வயது வரை அடிமையை போலவே நடத்த வேண்டும். பாருங்கள், பெரம்பை கையாளாட இந்த பிள்ளைகளை பகைக்கிறான். 13 டீனேஜ் ஆரம்பிச்சிச்சு. தோளுக்கு வந்துருவான். தோளுக்கு வளர்ந்துட்டா யாரு அவன்? தோளை ஃப்ரெண்ட் ஆக்கிறணும். வேற எவனையும் ஃப்ரெண்ட் பிடிக்க விட்டுறாதீங்க. அப்பா அம்மார்களே, நீங்களே ஃப்ரெண்ட் ஆயிருங்க. கைகளை தட்டி. சூப்பர்ல, அது ஐடியா நல்லா இருக்கா? டிப்ஸ் எழுதிக்கங்க. 3 வயது வரை குழந்தைய மார்பிலே அணைத்தது, சூடு விலக கூடாது, அப்படி கொஞ்சி குழாவி வளர்க்க வேண்டும். 3 to 12 வயது வரை அடிமையை போல நடத்த வேண்டும். 12 வயதுக்கு மேல ஃப்ரெண்ட் ஆயிரணும். அம்மா மகளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிரணும், அப்பா மகனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிரணும். உங்கள் குடும்பம் செழிக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்வு செழிக்கும். எத்தனை சந்தோஷம் பாருங்களேன்.